அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது மிகவும் முக்கியமானது. நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் ஏராளமான வருமானங்களை ஈட்டியிருப்பார். அந்த வருமானங்களை வாழ்க்கையில் மத்தியம வயதில், அதாவது 25 35 வயது வரை நல்லா உழைத்து, அந்த உழைப்புகளெல்லாம் அக்கால், தம்பி, அண்ணன், தங்கச்சி, நண்பர்கள் இப்படி நிறைய செலவுகள் செய்து அந்த துட்டுகளை ஊதாரித்தனமாக செலவுகள் செய்து சேமிக்காமல் விட்டிருப்பார். பின்பு ஒரு 45 வயது வரும்போது ஒரு சிரமத்தை சந்திக்கும் போது யோசிப்பார், நாம் எவ்வளவு வருமானங்களை ஈட்டியிருந்தோமே, இந்த வருமானங்களை எல்லாம் நாம் தொலைத்து விட்டோமே, அன்றே நமக்கு அந்த புத்திகள் இருந்திருந்தால் சேமித்து வைத்திருக்கலாமே, நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கலாமே, இப்படி சிரமப்பட வேண்டாமே என எண்ணங்கள் தோன்றும். இது எல்லா மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான இயல்பு தான். அதை பார்த்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இழந்ததையெல்லாம் பன்மடங்கு மீட்டு விடலாம். நீங்கள் 1 லட்சம் ரூபாய் இழந்தீர்கள் என்றால் 10 லட்சம் மீட்டு விடலாம். 10 லட்சம் இழந்தீர்கள் என்றால் 1 கோடி எட்டி விடலாம் என்று மீட்டு விடலாம். அப்படி ஒரு யோகம் ஜாதகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட யோகங்கள் ஏராளமான யோகங்கள் இருக்கிறது. அதில் ஒரு யோகத்தை மட்டும் நாம் பார்ப்போம். இழந்ததை கண்டு ஒருபோதும் வருத்தப்படாது. சந்திர பகவான் ராசியை குறிக்கக்கூடியவர். சந்திர பகவான் அவர் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுதான் நமக்கு ஜென்ம ராசி. அந்த ராசியை குறிக்கக்கூடிய சந்திர பகவான் எங்கு இருக்கிறார் என்று பாருங்கள். அந்த சந்திர பகவானுக்கு 6ஆம் வீட்டில், 7ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டில், அதாவது 6, 7, 8 இந்த 3 வீடுகளிலும் தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்கிறதா என பாருங்கள். அப்படி 3 வீடுகளிலும் தொடர்ச்சியாக எந்த கிரகமாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் லக்கணம் எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் ராசி எந்த ராசியாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வேண்டுமானால் இருக்கட்டும், நான் சொன்ன அமைப்பில் சந்திர பகவானுக்கு 6, 7, 8 ஆகிய வீடுகளில் 3 வீடுகளில் எந்த கிரகமாக வேண்டுமானால் இருக்கட்டும், 3 வீடுகளிலும் கிரகம் இருக்கிறார் என்று பாருங்கள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இழந்த முதலீடை பன்மடங்கு பெருக்கி சம்பாத்தியம் செய்து விடுவீர்கள். கவலைப்பட தேவையில்லை. அப்படி இல்லையா, 3 வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் முழு சுபக்கிரகம் குரு பகவான் இருக்கிறாரா, அல்லது முழு சுபக்கிரகம் சுக்கிரன் இருக்கிறாரா, அல்லது தனித்த புதன் இருக்கிறாரா, அல்லது வளர்முறை சந்திரன் இருக்கிறாரா, இப்படி நீங்கள் பாருங்கள். அப்படி சுபக்கிரகங்கள் இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் இழந்ததை மீட்டு விடுவீர்கள். கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு உழையுங்கள். உழைப்பை மட்டும் விட்டு விடாதீர்கள். மற்றவற்றை நாம் அடுத்தபடியே காண்போம். நன்றி, வணக்கம்.